தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான கொண்டக்கடலை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக பீட்ரூட்டு, கொண்டக்கடலையோட அளவை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பீட்ரூட்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தோசை ஊற்றும் போது தோசைக்கல்லில் அது பிடிச்சிக்கிட்டு வராதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ நான் இது எல்லாமே ஒரு கப்பு கொண்டக்கடலைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதிகமாகவோ கூடவோ சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பீட்ரூட் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கேரட் போடலாம். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். இல்லை காயே இல்லைன்னா கூட நீங்கள் அதை செஞ்சிடலாம். கொண்டக்கடலை மட்டும் வச்சு செய்யலாம். நம்மளோட விருப்பம்தான். இதில் வெங்காயத்தை நான் போட்டு அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவுமே நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதுக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தால் கூட அரிசி மாவை கொண்டக்கடலை தனியாக அரிசி தனியாக ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே நம்மளோட விருப்பத்துக்கு, நமக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கெட்டியாக இட்லி கூட ஊற்றிக்கலாம். இட்லியாக கூட ஊற்றி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தோசையாக செஞ்சு காமிக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கொண்டக்கடலை வச்சு பீட்ரூட்லாம் சேர்த்து செய்யும்போது கலரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மாவு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. கல் காஞ்சிருச்சு. இது கொஞ்சம் மொத்தமாக தான் வரும் இந்த தோசை. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்லா மெலிசாக வேணும்னாக்கா நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா மெலிசாக வரும். சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.